This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் நிலநடுக்கம் வந்திருக்கு. இது பூகம்பமாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? இந்தியாவில் வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. இது வந்துட்டு நைட்டு, அதாவது மிட் நைட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்தப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு வெளியே வந்து நின்றுட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணுறது, மற்றவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு ஒரே பரபரப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்த பயணிகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அதிர்வை வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட்டு அது வந்துட்டு ட்ரெயின் வரலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது வந்துட்டு நிலநடுக்கம் அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைகளெல்லாம் திறக்கிறக்கெல்லாம் வந்து உடனே அவங்க கடையில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப பீதியடைய வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது மட்டுமே பிரச்சனையா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா, நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சா அது இல்லைங்க. இந்த ரிப்போர்ட்டு தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 மண்டலங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பூகம்பம் இங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிலநடுக்கம் இங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை எல்லாருமே கொஞ்சம் பார்த்து இருங்க. இந்த மாவட்டங்களில் வசிக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே எனி டைம் அலர்ட்டாகவே இருங்க. ஏன்னா இந்த தடவை ரிக்டர் அளவில் கிட்டத்தட்ட அதிகமாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நிலநடுக்கம் இந்தியாவுக்கு புதுசில்லை, ஆனாலும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வருது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். முடிஞ்சளவுக்கு இந்த நிலத்தடி நீர் இதை தோன்றது செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டால் பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம நிலநடுக்கத்துக்கு மெயினான காரணங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டெல்லியில் வந்த இந்த விஷயம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி இதில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை கொஞ்சம் சேஃபாக இருங்க அண்ட் அலர்ட்டாகவும் இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.